ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் 604 ரன் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 25 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜெய்ஸ்வால் 559. இது எல்லாம் தாண்டி தமிழக வீரரான நம்ம சாய் சுதர்சன் 759 ரன் அடிச்சிருந்தாரு. T20ல இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ண இவங்க யாருமே ஆசிய கோப்பையில இல்ல அப்படிங்கறத தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர் ஏன்டா எடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தான் ரசிகர்கள் எல்லாம் முன் வச்சுட்டு வர்றாங்க. இந்திய அணியோட செலக்டரான அஜித் அகர்கர் இந்திய டீம்ல 15 பேருக்கு தாங்க இடம், அதுக்குள்ள அவர் இல்ல, அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா கேஷுவலா சொல்லியிருக்காப்ல. அதை கேட்ட சீக்காவெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாரு தான் சொல்லுவேன். சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. ரசிகர்களும் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அவர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதுவும் ஸ்பெஷலா T20ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. 2024ல இருந்து ரீசெண்டா நடந்த எல்லா சீரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா தாங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாம் மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சுட்டு இருக்காங்க. ரிசர்வ்ல கூட ஒரு பேர் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ரசிகர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இவரை கன்சிடர் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது. இவர் ஆசிய கோப்பையில் எடுக்காததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் எந்த பிளேயருக்கு பொதுவாக இவரை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.